வெல்கம் டு சாரா வித்ரி vlog. தோரணைமலை முருகனை தேடி ஒரு சிறிய பயணம். கீழே பிள்ளையார் முருகர்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே போய் சாமி கும்பிட போகலாம். மலை ஏற முடியாதவங்க கீழே உள்ள முருகரை கும்பிட்டு போகலாம். கிட்டத்தட்ட உச்சியில் உள்ள முருகரை கும்பிட்றதுக்கு 1000 படிகளை ஏறி தான் போகணும். கால் சுடாமல் இருக்கிறதுக்காக வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதில் நடந்து போகும்போது அவ்வளோவா கால் சுடாது. நம்ம நேரத்துக்கு மழையும் பா வந்து பாருன்னு மிரட்டுது. 100வது ஸ்டெப்பு. 100ஆ? 135வது ஸ்டெப் இது. நம்ம நேரத்துக்கு மழையை போகிறேன். அது ஜாலியாக இருக்குது. வந்துடலாம்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பசங்களாம் வராங்க தெரியுங்களா அங்கே பேர். $280. என்னாச்சு? அவ்வளோதானா? 63 ஸ்டெப் ஏறிக்கல. கால் வலிக்காதா? இந்த மூச்சு வாங்குதா? நம்ம போகிற வழியிலே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். 6 மண்டபங்கள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. கல்லெல்லாம் எதுக்கு அடிக்க வச்சுருக்காங்கன்னா, வீடு கட்டுறதுன்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க மலை மேலே ஏறி இந்த மாதிரி கல்லெல்லாம் வைப்பாங்களாம். அப்படி கல் வைக்கும் பட்சத்தில் சீக்கிரத்தில் வீடு கட்டுவாங்கன்னு ஒரு அதிகம்னு சொன்னாங்க. நடந்துகிட்டே இருக்கும்போது மூலிகை ஸ்மெல்லாம் அப்படியே அடிச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கும். படி வழியாக நடந்து போய்ட்டு இருக்கும்போது 2 வழி பிரியுது. அதில் ஒரு வழியில் தான் ஊற்று தண்ணி இருக்குங்கிறாங்க. மலையில் எப்படி, அதுவும் பாறை எப்படி ஊற்று தண்ணி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. தனியாக ஒருத்திங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாள். நடக்க முடியாமல் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கா. வரும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும். எனர்ஜி வந்துட்டான் தான். என் கண்ணில் அழுக இருக்கு. அழுக இல்லை, பசி. வயசானவங்களும் குழந்தைகளும் படியில் ஏறி போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா ஒரு சைடாக ஒதுங்குது. காலை 8-9 போடுது. ஒரு வழியா எத்தனாவது மண்டபம் வந்துருக்குறோம்? 5வது மண்டபம். போகலாம். அஞ்சலியும் உட்கார முடியாது. நாவல் நதிக்கரையா? ஃபைனலி வந்தாச்சு. இதுதான் அந்த டாப் மோஸ்ட். இந்த கோயிலோட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த முருகர் கிழக்கு நோக்கி பார்க்க இருக்காரு. இந்த முருகர் திருச்செந்தூர் முருகனை பார்த்து இருக்கிறதுனால இந்த முருகரை வழிபட்டா திருச்செந்தூர் முருகனை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். சித்தரோட அருள் அதிர்வலைகள் இப்போதும் எப்போதுமே இந்த மலையில இருக்கிறது தான் நம்பப்படுகிறது. தோரணமலை பக்கத்திலேயே முத்துமாலைபுரங்கிற ஊர்ல பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய கனவுல நம்ம முருகப்பெருமான் தோன்றி, நான் தோரணமலை உச்சியில் உள்ள சொனைக்குள்ளே இருக்கேன், என்னை வெளியில் எடுத்து
பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே பெருமாள் எல்லாத்தையும் கூட்டிட்டு மலை உச்சிக்கு போனாரு. சொனையில உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பார்க்கும்போது சொன்ன மாதிரியே தோரணைமலை முருகர் அங்கே இருந்தார். அந்த சிலையை எடுத்துட்டு வந்து மலையோட அடிவாரத்தில் வச்சு தான் சாமி கும்பிட்டாங்க. இந்த தோரண மலையில் 64 சுனைகள் இருக்கு. இந்த சொனையில உள்ள தண்ணியை எடுத்து தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. சிவன் பார்வதியோட கல்யாணம் கைலாய மலையில் நடக்கும்போது அந்த கல்யாணத்தை காண்பதற்காக தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே கைலாய மலைக்கு வந்தாங்க. அதனால் வடப்பகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்பட்டுச்சு. உலகம் சமநிலை அடைகிறதுக்கு சிவபெருமானால் அனுப்பப்பட்டவர் தான் அகத்திய முனிவர். அப்படி அகத்திய முனிவர் இங்கே வரும்போது இந்த தோரண மலையோட மூலிகையை பார்த்து அவர் அசந்து போனார். உலக மக்கள் எல்லாருமே நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்காக மருத்துவ ஆராய்ச்சியில் அகத்திய முனிவர் ஈடுபட்டார். வெண்மேகங்கள் தழுவ விண்ணை தொட்டு நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் இயற்கை எழிலுக்கு தோரணமாய் அமைந்திருக்கிறது தோரணை மலை. படியேறி முருகனை பார்த்து நம்ம கஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை தீரும். முருகரும் தீர்த்து வைப்பார். நீங்களும் கண்டிப்பாக முருகனை கும்பிட்டுட்டு போங்க. முருகனோட அருளை பெறுங்க.